எஸ்பிபி சாருக்கு அப்புறமா மூச்சு விடாம அத்தனை பேரையும் மறக்காம நன்றி சொன்ன எனது அன்பு ப்ரொடியூசர் கருப்பையா அவர்களுக்கு. அதாவது யாராவது நான் மறந்துட்டேன், அவங்கள ஞாபகப்படுத்தணும், எங்க நான் மறந்துடுவேன்னு சொல்லிட்டு மூச்சே விடல, டக்கு 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 டக்குன்னு பேசினாரு. வேற லெவல் மகனே. இதுக்காகவே நீங்க வேற லெவல், அதாவது ஒரு வாகினி, பிரசாத், ஏவிஎம் மாதிரி உங்க ப்ரொடக்ஷன் வேற லெவல்ல இருக்க போகுது. சூரஜ் சார் பத்தி சொல்லி ஆகணுங்க. அவருடைய ஒவ்வொரு படம் பார்க்கும்போது இந்த மனுஷனை நான் ஒரு வாட்டியாவது நான் பார்க்க முடியாதா, பார்க்கணுமே நினைச்சிட்டே இருந்தேன். அப்ப என்னோட ஆக்ட் பண்ண ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நான் பேசினேன். அல்ல பேசும்போது எனக்கு அவ்வளோ, என்ன ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ்லாம் பண்றாரு அப்படின்னு அவ்வளோ அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் அவரோட நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் அவர் கண்ணையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் அந்த தமிழ் வார்த்தைகள் சொல்லிட்டு சிலது சின்னதாக ஒரு மிஸ்டேக் வந்தப்போ இன்னொன்று ஒன் மோர் சொல்லிட்டு இந்த பேஷன், இந்த தொழில் மேலே அவருடைய அக்கறையை நான் அன்னைக்கு பார்த்துருச்சேன். நான்லாம் ஒன்றுமே இல்லை, ஐயோ என்னை விட்டா போதும் ஓடுவேன் அண்ணா, அந்த மாதிரி ஆள். ஆனால் அவரை பார்த்து தான் இந்த தொழில் மேலே எனக்கு பெரிய பக்தியே வந்துச்சு. சூரஜ் சார் கலக்கிட்டீங்க இந்த படத்தில். நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அவ்வளோ அழகா இந்த கேரக்டர் நிச்சயமா அவர் தவிர வேறு யாராலையுமே பண்ணியிருக்க முடியாதுன்றதை நிரூபிச்சிட்டாரு. சூப்பர் சார், சூப்பர் சூப்பர். எங்க தேவதர்ஷினி அம்மாவை பத்தி சொல்லணும். அவளை காமெடி அப்படின்ற ஒரு ஜோனர்ல கொண்டு போயிட்டு இருந்த அந்த குழந்தைய, இல்ல உங்களால சாதிக்க முடியும், நீயும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் தான் சொல்லி கென் அந்த குழந்தைய கொண்டு எனக்கு அவ்வளோ பெரிய ரோல் கொடுத்து அதை கொஞ்சம் கூட அங்க இங்க தாண்டாம அவ்வளோ அழகா நேர்த்தியா பண்ண தேவமா, சான்ஸே இல்லடா. லவ் யூ. இன்னும் மேல 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 நீங்க நிறைய படங்கள் பண்ணணும் கண்ணா. இங்க ஒர்க் பண்ண இவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்சர் சொல்றாங்க, ஆனா இவங்களுக்குள்ள மறைஞ்சிருக்கிற திறமையை மொத்தத்தையும் ஒரே ஃப்ரேம்ல கொண்டு நான் இந்த பிள்ளை என்ன இப்படி பண்றாப்புல, அப்புறம் அந்த குழந்தை எப்படி பண்ணுது, அந்த கேரன், சோனி, ஐயோ சொல்ல முடியல. ஒருத்தரையும் பார்க்கும்போது நம்மெல்லாம் ஒண்ணுமே நடிக்காம 100 படம் நடிச்சு முடிச்சிட்டுமே, இந்த பிள்ளைங்க எல்லாம் வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன அதோ அந்த குழந்தைங்க பேர் தான் தெரியல, அந்த பப்ளு, ஏய் கலக்கிட்டாப்புல ஒருத்தரும். சான்ஸே இல்லை குழந்தைங்களா, அவங்களுக்கு எல்லாம் பெரிய வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்பவுமே எங்க டைரக்டர் டிஆர் சார் தான் எல்லாத்துக்கும் பெரிய ஹைட். எங்க சார் மாதிரி யாருமே வரமாட்டாங்கன்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனா எங்க சாருக்கு பக்கத்துல இன்னைக்கு என்னோட கென்னன் கேங்க நிக்க வச்சு பார்க்கும்போது, மகனே என்னால அதான் சொல்றேனே, எங்க டைரக்டர் சகல கலா வல்லவன். அந்த சகல கலா வல்லவன், வல்லவனுக்கு வல்லவன் இந்த வையகத்திலையும் உண்டுன்றதை நீங்க நிரூபிச்சிட்டீங்க. உண்மையிலேயே யூ ஆர் டூ கிரேட் கண்ணா, வேற லெவல். ரொம்ப பெருமையா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஒரு 10 பேர் இருந்தா இந்த 10 பேருக்கும் 10 விதமா, அதே மாதிரி எங்க டைரக்டர் மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் எதுவுமே கையில இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா இந்த குழந்தை இந்த 10 பேருக்கும் 10 விதமா சொல்லி கொடுக்குற அழகை பார்த்து பார்த்து ரசிச்சேன் நான். ஏன்னா உண்மையிலேயே எனக்கு பெரிய பேஷன்லாம் கிடையாதுங்க. ஆனா இன்னைக்கு இந்த யூத்தோட நான் ஒர்க் பண்ணதுனால உங்களால் நான், உங்களுக்காகவே நான். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்களோட என்ன ஒரு எனர்ஜி டு த கோர். அதாவது 300 பேர் 400 பேர் வச்சு ஒரு புது டைரக்டர் ஒர்க் பண்றாருன்னா சும்மா இல்லைங்க. அந்த குழந்தை இப்படி 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 போயிட போறாங்கன்னு அந்த அன்புல எல்லாரையும் கட்டி போட்டு இப்படி ஒரு அழகான படம் கொடுத்தது. அந்த படத்துல அனில் மாதிரி நானும் ஆக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொடுத்த உங்க அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. It feels very overwhelmed to stand here இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட்ல. இந்த கென்னன் கேங் உடைய இந்த யூத்ல பல கேங்ஸ் இருக்கு. முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம கருப்பையா அண்ட் கேங். அது நிறைய பேர் உங்களை சுத்தி இருந்திருக்காங்க, நிறைய பேர் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. கருப்பையா உங்க ஜேர்னி நீங்க நிறைய ஸ்டேஜ்ல சொல்லியிருக்கீங்க, இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்றது, நீங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கக்கூடியவர், ஸ்கிரிப்ட்ஸ் எடுத்துட்டு நிறைய ப்ரொடியூசர் பார்த்துருக்கீங்க. பட் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃப்ரம் ஸ்கிராச், ஏன்னா கையில காசே இல்லாத ஒரு பையன் இதை பண்ண முடியும்னு நம்பி, இந்த ஸ்கிரிப்டை நம்பி, கென்ன நம்பி இந்த படம் எடுக்கணும் நீங்க ஒரு ப்ரொடியூசரா மாறினதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நீங்க நிறைய டைரக்ட் பண்ண போறீங்க, நிறைய படங்கள் பண்ண போறீங்க, என்ன சுராஜ் சார் எல்லாம் கூப்பிட போறீங்க, அதுலலாம் டவுட் இல்லை. பட் ஒரு ப்ரொடியூசரா மாறினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கருப்பையா. ஏன்னா
தெரியல. ஒரு ஒரு பெரிய ப்ரொடியூசர் கிட்ட இந்த படம் போயிருந்தா கூட, இத மாத்தலாம், அத மாத்தலாம்ன்னு ஏதாவது ஒண்ணு வந்திருக்கலாம். பட் எதையுமே மாத்தாம, அந்த பையன் எப்படி ஆ தன்னுடைய ஃபோன்ல எடுத்த திரைப்படத்த அப்படியே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ அண்ட் புரொடக்ஷன்ல எதுவுமே வந்து யோசிக்காம இந்த படத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் பிகமிங் அ ப்ரொடியூசர் கருப்பையா. கருப்பையா அண்ட் கேங்க்கு நன்றி. அண்ட் மை பிரதர் ஜிவி அண்ட் கேங். இந்த படத்துடைய பேக்போன்னு சொல்லலாம். என் மேல நம்பிக்கை வச்சு மறுபடியும் நீங்க சொல்லியிருந்தீங்க ஹவ் ஹி இன்வெஸ்டட் இன் திஸ் ஃபில்ம். அண்ட் தன்னுடைய லேபிள்லே வந்து தொடங்கி இந்த திரைப்படத்துக்கு ஒரு பெரிய பேக்போன். மியூசிக் ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு வந்து அது வைரல் ஆனோடனே ஒரு கான்ஃபிடென்ஸ் அந்த டீமுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ ஜிவி அண்ட் கேங்குக்கு பெரிய நன்றி. விக்கி அண்ட் கேங். விக்கி காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். பட் தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். எதுலயுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு. இல்ல கொஞ்ச நேரம் முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீனையும் எங்க எல்லாரையும் அவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க விக்கி. அண்ட் பெரிய ஸ்ட்ரென்த் டு தி ஃபில்ம். விக்கி அண்ட் கேங்க்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் நேஷ் அண்ட் கேங். நேஷ் என்னுடைய டேக்லைன், என்னுடைய பஞ்ச்லைனை நீங்க திருடிட்டீங்க. பரவாயில்ல, கடைசியா வரேன். ஸோ நேஷ் அண்ட் கேங் அழகா இந்த படத்தை இவ்வளோ அழகா எடிட் பண்ணி எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் ராமு அண்ட் கேங், உங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் சீனியர் ஆக்டர்ஸ்ல பார்த்தா நளினிமா, சுராஜ் சார் அண்ட் கேங், அந்த கேங்ல நானும் இருக்கேன். ஸோ எங்க எல்லாருக்குமே நன்றி. சுராஜ் சார் நளினிமா சொன்ன மாதிரி தான். ஸோ உங்களை படங்கள்ல பார்க்கும்போது என்னைக்கா ஒரு நாள் சுராஜ் சாரோட ஒர்க் பண்ண மாட்டோமா இல்லை பார்க்க மாட்டோமா அப்படின்னு நினைச்சேன். மறுபடியும் கருப்பையா அண்ட் கெனிங்கனுக்கு தேங்க்ஸ். ஏன்னா சுராஜ் சாரோட ஒர்க் பண்ணக்கூடிய இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு. சச் அ அமேசிங் ஆக்டர். ரொம்ப நிறைய வித்தியாசமான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதுல பதிஞ்சு அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு நடிகர். அவரோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ ஃபீல் வெரி லக்கி. சீன்லலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் சுராஜ் சாரோட. ஏன்னா அவர் டைலாக்ஸ், அந்த டைலாக்ஸ் ஃபோக்கஸ்லயே இருப்பாரு. உள் மனசுல ரிஹர்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. நான் அப்புறம் கேட்பேன், கென் இந்த சீன்ல சுராஜ் சாருக்கு டைலாக் இருக்கா? இல்ல. அப்பதான் போய் பேசுவேன். ஏன்னா அப்பதான் பேசுவாரு. டைலாக் இருந்தா மைண்ட்ல அது ஓடிக்கிட்டே இருக்கும். அண்ட் நளினிமா, இவ்வளோ லவ்விங்கா எனக்கு நீங்க விஷஸ் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நாங்க இப்போ சின்ன பாப்பால ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. நளினிமாவும் சின்ன குழந்தையில இருந்து பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அவங்களோட ஒர்க் பண்றதே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் இதுல நாங்க இணைஞ்சு ஒர்க் பண்ணோம். ரொம்ப கியூட்டான ஒரு சீன் கொடுத்தேன். அண்ட் இன்னைக்கு அவங்க சொன்ன வேர்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்ஸ் லாட். அண்ட் சின்ன பசங்க நம்ம சின்னா, கேரன் அண்ட் கேங், சூப்பர்ப் ஒர்க். நான் ஐ மீன் ப்ரீ லான்ச்ல சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல ஒர்க் பண்ண ஒவ்வொரு ஆக்டர், ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கும் இது வந்து ஒரு பெரிய பிரேக்காக தான் அமைய போகுது. எனக்கும் சரி, அம்மாக்கும் சரி, சுராஜ் சாருக்கும் எல்லாருக்குமே வந்து இந்த ஃபிலிம் வந்து இஸ் அ மைல்ஸ்டோன் இன் ஆர் கரியர். ஸோ அதுல டவுட்டே கிடையாது. அண்ட் சின்ன என்ன ஓவர்சீஸ் நாயகனா நீ? கென் இதை பாரு, சின்ன ஓவர்சீஸ் நாயகன், CON சேர்த்து போட்டா கான்னு வருது. கான் ஆர்டிஸ்டா? நல்லா இருக்கு டைட்டில் இல்ல? ஓவர்சீஸ் நாயகன். அண்ட் கேரன் அண்ட் கேங், தாஜ் அண்ட் கேங் எல்லாருக்குமே பெரிய நன்றி டு மேக் திஸ் ஃபிலிம் ஸோ பியூட்டிஃபுல். எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸ் நீங்க வந்து உங்களுடைய திறமையை இந்த படத்துல கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு ஒரு சீன்லயும் மெருகேற்றி இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அண்ட் மை சன் கென் அண்ட் கேங். கென் இந்த படத்துல வந்து பல பரிமாணங்கள்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்காப்ல. அது உங்களுக்கே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர், கோரியோகிராஃப்லாம் கூட பண்ணியிருக்கேன். பாடியிருக்கான். அண்ட் ரைட்டிங், டைரக்ஷன். இதுல என்னன்னா கென்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அவனுடைய நேச்சர். அவனுக்கு நோவே சொல்ல முடியாது. யாருமே நோ சொல்ல முடியாது. ஏதோ கேர்ள்ஸ் எல்லாம் நோ சொன்னாங்கன்னு சொல்றான். அது எப்படின்னு தெரியல. ஸோ அவன் வந்து மேம் இன்னைக்கு லேட்டா போகுது ஷூட்டிங்னா நம்ம நோவே சொல்ல மாட்டோம். அவனை தான் அனுப்புவாங்க சொல்றதுக்கு. அண்ட் எந்த ஒரு கட்டத்திலையும் யாரை பார்த்தும் டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்றான், இவ்வளோ பெரிய ஒரு க்ரௌட் வச்சு கூட ஒர்க் பண்றான். சோ மெனி ஆக்டர்ஸ் ஆர் தேர். ஸ்கூல் சீன்ஸ் எல்லாம் அவ்வளோ க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருந்தது. பட் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த கிரவுண்டட் ஃபீலிங், ஒரு தேவையில்லாம டென்ஷன் ஆகாத அந்த தன்மை, அன்பு, எல்லாரையுமே அண்ணா, அக்கா இப்படிதான் கூப்பிடுவாங்க. யாரையுமே வந்து ஒரு மரியாதை இல்லாம கூப்பிடுற பழக்கமே கிடையாது. கிரேஸ் அண்ட் கருணாஸுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கு. அண்ட் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பையன்.
ஸோ அவனோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கென் ரொம்ப ஹைட்ஸ் நீ ரீச் பண்ணிட்டு இருக்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதை பார்க்கறதுக்கு. வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரிபடி. அண்ட் நேஷ், என்னுடைய பஞ்ச்லைனை திருடின நேஷ். இப்படி பல கேங்ஸ் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் கென்னன் கேங் தான். அதை இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். அண்ட் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் யூத். தேங்க்யூ ஸோ மச்.